இரண்டாவது அல்லது மூன்றாவது குழந்தை பிறப்பிற்கு ரூபாய் 25,000 வழங்கப்படும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ளார். குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்து வருவதால் மாநில சட்டமன்றத்தில் புதிய மக்கள் தொகை மேலாண்மை கொள்கையை அறிவித்தார். குழந்தை பிறப்பை ஊக்குவிக்கும் நிதி சலுகைகளை முன்மொழியும் இக்கொள்கை ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருகிறது. இரண்டாவது அல்லது மூன்றாவது குழந்தை பிறப்பிற்கு ரூபாய் 25,000, மூன்றாவது குழந்தைக்கு 5 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1,000 நிதியுதவி மற்றும் 18 வயது வரை இலவச கல்வி ஆகியன இதில் முக்கிய அம்சங்களாகும். மாநிலத்தில் மொத்த கருவுறுதல் விகிதம் 1993இல் 3.0ஆக இருந்தது. தற்போது 1.5ஆக, சில இடங்களில் 1.4 என குறிப்பிடப்பட்டுள்ளது குறைந்துள்ளது. இது 2.1 என்ற சமநிலைக்கு கீழே உள்ளது. இதனால் எதிர்காலத்தில் இளைஞர்கள் குறைவாக இருப்பர், வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும். ஜப்பான், தென்கொரியா, இத்தாலி போன்ற நாடுகளில் வயதானவர்கள் அதிகமாகி ஏற்பட்ட சிக்கல்களை தவிர்க்க இது அவசியம் என சந்திரபாபு நாயுடு கூறினார். 2047க்குள் 23% மக்கள் வயதானவர்களாக இருக்கலாம் என்று எச்சரித்தார். ஏப்ரல் 1, 2026 முதல் அமலுக்கு வரும் இத்திட்டத்தில் பொதுமக்களின் கருத்துக்களை மார்ச் இறுதி வரை கேட்டு இறுதி செய்யப்படும். இரண்டாவது அல்லது மூன்றாவது குழந்தை பிறக்கும்போது ரூபாய் 25,000 ஒரு முறை நிதியுதவி பிரசவ நேரத்தில் கொடுக்கப்படும். மூன்றாவது குழந்தைக்கு 5 வயது வரை மாதம் ரூபாய் 1,000 ஊட்டச்சத்து உதவி. மூன்றாவது குழந்தைக்கு 18 வயது வரை இலவச கல்வி அரசு விடுதி பள்ளிகளில். மூன்றாவது குழந்தை பிறந்தால் தாய்க்கு 12 மாத விடுமுறை ஊதியத்துடன், தந்தைக்கு 2 மாத விடுமுறை. IVF சிகிச்சைக்கு மானிய விலை, பொது தனியார் கூட்டுறவு மூலம். தேவையற்ற சிசேரியன் குறைக்கும் முயற்சி. டீனேஜ் கர்ப்பத்தை 8.8%லிருந்து 3%ஆக குறைத்தல். பணியாற்றும் பெண்களுக்கான விடுதிகள், குழந்தை பராமரிப்பு மையங்கள், பிங்க் டாய்லெட், மெட்ரோட்வா மையங்கள், மகப்பேறு சிறப்பு மையங்கள். ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களுக்கு, 3 குழந்தை உள்ளவர்களுக்கு 15 நாட்கள் வெல்னஸ் விடுமுறை மற்றும் ரூபாய் 50,000 உடல் நல நிதி. ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பேரண்ட்ஸ் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரம். இக்கொள்கை போஷனா சிக்ஷா சுரக்ஷா திட்டத்தின் கீழ் வரும். பெண்களை மையமாக வைத்து தாய்மை, அதிகாரம், நலன், திறன் மேம்பாடு, புத்துயிர் என்று 5 தூண்களில் உருவாக்கப்பட்டுள்ளது. தற்போது 58% குடும்பங்களில் ஒரு குழந்தை மட்டுமே உள்ளனர். இதை மாற்றி இளைஞர் சக்தியை பாதுகாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தள்ளிக்கு வந்தனம் திட்டத்தில் குழந்தை எண்ணிக்கையை பொருட்படுத்தாமல் உதவி தரப்படுகிறது. இப்புதிய கொள்கை பெற்றோர்களுக்கு பெரும் ஊக்கமாக இருக்கும்.